வெல்கம் டு ரோ மேத்தமெட்டிக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்ப்பா, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தின் 100 மதிப்பெண் எடுத்த மாணவனினுடைய பேப்பர்ஸ் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஜ் தான்ப்பா, எப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வினா வாரியாக மொத்த மதிப்பெண்ணும் பக்க வாரியாக மொத்த மதிப்பெண்ணும் சமமாக வரணும்ப்பா. இது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ். பார்த்திங்கன்னா கடைசியாக பாருங்கள், ஒரு சென்டை வந்துடுங்களா, இங்கேயும் 100ன்னு வரணும், இந்த இடத்துலையும் 100ன்னு வருது. ஸோ இதுதான் டேலி ஆகும். இது டீச்சர்ஸ் ஒர்க்கு. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கன்னா. ஃபஸ்ட்டு 1 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. ஒன் மார்க்கு 1 மார்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி 8 மார்க் வாங்கியிருக்காங்க. உதவி படம், உண்மை படம் இதெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். கணக்கீடு அதையும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரைமுறை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நீங்கள் எழுதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னென்ன செஞ்சோன்றதை அப்படியே அந்த உதவி படம் வரைந்து கொண்டேன். அதே பிறகு உண்மை படம் எழுதி 3 சென்டிமீட்டர் ஆறுமுள்ள வட்டம் வரைந்தேன். இது மாதிரி நம்ம எழுதணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அதை எழுதுறது தான் வரைமுறை. பாருங்க, 2 மார்க் ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷினை அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் 19ஆம் கொஷின் ஒரு 2 மார்க்கு. மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல் பலன். அடுத்து பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தொலைவு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் புள்ளி சாய்வு வடிவம் அதை பயன்படுத்தி போடுறது. அப்புறம் மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 2 மார்க் தான். அப்புறம் ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க 2 மார்க். நெக்ஸ்ட்டு 2 மார்க், அதில் 2 மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபைவ் மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எழுதிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டிங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுங்க, ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொஸ்டின். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட். மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. தேரம். அடுத்து 5 மார்க் ஈஸி 5 மார்க்கு. ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி. கொஸ்டின். இதுவும் ஈஸி கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து. இதுக்கப்புறம் வர பேஜஸ்லாம் எழுதலைன்னா கிராஸ் பண்ணிவிடுவாங்க, நீங்களும் அதேமாரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன டர்ம் 44 கிராஃப். கிராஃப்லாம் அளவு திட்டம்லாம் கரெக்டாக எழுதுங்க. இது இப்போ ஒரு சீல் தெரியுதுலப்பா, இந்த சீலுக்கு அப்புறம் உங்களோட பேப்பர் இதுக்கப்புறம் நீங்கள்
வேலிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிராஸ் பண்ணியிருப்பாங்க பேஜஸை.